ஃபோன் பண்ணி கண்ணா கண்ணா அதை கொஞ்சம் ஃப்ரண்ட்ல எடுக்கணும். உள்ள வந்துருவா. க்ளோஸ். கொஞ்சம் ஃப்ரண்ட்ல எடுக்கணுமா? Main presentation is focused on all aspects. First is CLHR, which has about 8 companies as part of it, has all been integrated under CLHR. Mathella company Maha, CL Skills, CL Technologies, and acquired partner companies, Zombie, RG Staffing, and Courseplay. Everything we brought it under one umbrella, so that it can be seen as a fastest growing company in India in the industry. In the industry, HR, tech-led HR solutions companies overall. In the end, managing directors are Rajiv will become within the visibility. So, like Rajiv Krishnan is the MD and CEO for the consulting and tech solutions business. Aditya is the MD and CEO for the recruitment, staffing, and the learning businesses with our partner. And Lata is overseeing the finance, HR, and the corporate functions. We have another co-promoter, Santosh Rai, who is the person who is the chief operating officer of the company. The company. First, like Pathigana, it's a fastest growing tech-led company in India. In the category, we have a unique position. In the domain, 7 aspects AI, SaaS, one company. That's the reason we 4 aspects focus on it. The key aspect entire business is HR platforms, HR services, and the HR platforms it is contributing to 43% of the profits in the company. Where inga thuriyila 7 listed companies irukanga, the 7 listed companies யாருக்குமே இந்த அளவுக்கு HR பிளாட்ஃபார்ம் காம்பனன்ட் கிடையாது. அதாவது தொழில்நுட்பத்தை மேக்ஸிமம் யூஸ் பண்ணி இருக்கிறது இந்த கம்பெனில. அதனால தான் we recorded a high growth rate. If you see the last 3 years growth rate, CLHR growth rate is 54%. ஓகே, இது ISF, SIA இவங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஒரு 14% தான் வளர்ச்சி இருக்கு. ஆனா நாங்க வளர்ந்திருக்கிறது 54 விழுக்காடு. ஒரு ஆண்டுக்கு 54% வளர்ந்திருக்கோம் கடந்த 3 ஆண்டுகள்ல. இது நாங்க ஆரம்பிச்சதுல இருந்து 7 வருஷத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 75 விழுக்காடு வளர்ந்திருக்கோம். உங்க மீடியா இதுல அது கொடுத்திருப்போம். அதனால கேட்டாங்க 75 விழுக்காடு 3 வருஷத்துக்கு மட்டும் எடுத்தீங்கன்னா 54 விழுக்காடு. So HR services and platforms will impact every part of the employee life cycle. ஒரு கம்பெனில ஒருத்தர் சேர்றாருன்னா அவர் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த எம்ப்ளாயி லைஃப் சைக்கிள்ல என்னென்னலாம் வருமோ அது எல்லாத்துலயும் அவங்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகள் நாங்கள் அளிக்கிறோம். அது ரெக்ரூட் பண்ற சேவையா இருக்கலாம், ட்ரைனிங் பண்ற சேவையா இருக்கலாம், அவர் அப்ரைசல் பண்ற சேவையா இருக்கலாம், அதுக்கப்புறம் அவருக்கு ரிவார்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அவர் பனிஷ்மெண்ட் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறதுனாலும் சரி, அதுக்கப்புறம் அவர் எக்ஸிட் ஆகிறதுனாலும் சரி, இல்ல அதே ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகி அமைதியா இருக்கிறதுனாலும் சரி, எல்லா ஸ்டேஜ்லயும் அவருக்கு என்னென்ன தரணுமோ அதை தர்றதுதான் எம்ப்ளாயி லைஃப் சைக்கிள்ல. இது எல்லாத்தையுமே தொழில்நுட்பம் மூலமாக ஒரு பிளாட்ஃபார்மாக உருமாற்றுவதை எங்களுடைய முக்கியமான பணி. அந்த 7 AI சார்ந்த SaaS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் அதை எப்படி பயன்படுத்தி இருக்கோம், அதன் மூலமாக இந்த வளர்ச்சி எப்படி உருவாக்கிக்கிறதா பார்க்க போறோம். 3வது முக்கியமான ஆஸ்பெக்ட் அசெட் லைட் ஊபரைஸ்ட் பிரான்சைசி மாடல். அதாவது இந்த துறையில பிரான்சைசி அப்படின்னு போட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண ஒரே நிறுவனம் நாங்க தான். இப்ப பெரு நிறுவனங்கள்ல 1000 கோடியை தாண்டவங்க இப்போ மொத்தம் ஒரு 8 கம்பெனி வந்திருக்கிறாங்க. அதுல நாங்க முதன்மையான ப்ராஃபிட்டபிலிட்டியோட இருக்கோம். அதுதான் முக்கியமான ஒரு கருத்து. இது ஆடிட்டட் ரிப்போர்ட்ல நான் சொல்றேன். ஆடிட் இப்ப நான் முடிஞ்சிருக்கு. BDO ஆடிட்டர்ஸ் ஒன் ஆஃப் த டாப் 5 இன் தி வேர்ல்ட். அவங்க தான் இதை ஆடிட் பண்ணியிருக்காங்க. Asset light franchise model
providing wide geographical reach. இருக்கிற கம்பெனிகள்லயே அதிகமான இடங்கள்ல கால் பதித்து இருப்பது நம்ம CLHR தான். CL தான் வானம் அப்படின்னு அர்த்தம் பிரெஞ்சுல. ஓகே, CLHR அப்படின்னு சொன்னா வானம் எக்ஸ்பான்ஷன், சென்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன், ஸ்கை, இந்த மாதிரி அர்த்தங்கள் உண்டு. வானம் வசப்பட வேண்டும்ன்றனால எடுத்து வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். CLHR முதல்ல மாஃபா இருந்தது. அந்த மாஃபா ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் முதல்ல 1000 கோடி தாண்டின நிறுவனமா இருந்தது. ஆனா அது நாங்க ரான்ஸ்டாடுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 12 வருடங்கள்ல இந்த நிறுவனம் எழுந்து இப்ப மீண்டும் அதை விட அதிகமான டர்ன் ஓவர் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்ப 1086 கோடி இந்த வருஷம் டர்ன் ஓவர். எபிட்டான்னு சொல்லக்கூடியது ப்ராஃபிட்ஸ் வந்து 25.4 கோடி we have recorded in the last financial year, which is 23-24 financial year. Built by serial entrepreneurs. Lata நானும் முதல் நிறுவனத்துல அதை வளர்த்தெடுத்தோம். அப்போ வந்து ராஜீவ் ஒன் ஆஃப் தி கோ ப்ரமோட்டர்ஸ், ஆதித்யா ஒன் ஆஃப் தி கோ ப்ரமோட்டர்ஸ். அந்த டைம்ல மாஃபா வளர்த்தெடுத்த காலத்துல இருந்து இவங்க 2 பேரும் எங்க கூட இருந்திருக்கிறாங்க. தோ இனிஷியலி லதா ஐ ஸ்டார்டட் தி கம்பெனி மாஃபா வந்து அதை வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 1000 crore HR சர்வீசஸ் கம்பெனியா இருந்தோம். அதுல இருந்து அந்த நிறுவனத்தை ரான்ஸ்டார்ட் கொடுத்துட்டு, உங்களுக்கு தெரியும் நானும் இங்க புதுவாழ்வுல வந்திருந்தேன். அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் புதுவாழ்வு இருந்ததுக்கு அப்புறம் 3 ஆண்டுகளாக மீண்டும் இவங்களோட இணைந்து இந்த நிறுவனத்தை கட்டமைச்சிருக்கிறோம். இந்த முறை வந்து 5 பேர் கோ ப்ரமோட்டர்ஸ். ஓகே, அந்த மாதிரி வச்சு இப்போ அடுத்த கம்பெனியை 1086 crores எடுத்துருக்கோம். ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இன்ஆர்கானிக் growth and integration. 2 விதமா வளர்ச்சி சொல்லுவாங்க. ஒன்னு ஆர்கானிக் growth, அது நம்ம வலிமையில எவ்வளவு வளர்றோம்ன்றது. ரெண்டாவது இன்ஆர்கானிக் growth. இன்ஆர்கானிக் growth தான் கம்பெனியை அக்வயர் பண்ணி வளர்றது. சென்னையில இருந்து வர கம்பெனிஸ், தமிழ்நாட்டுல இருந்து வர கம்பெனிஸ் நார்மலா இன்ஆர்கானிக் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதை மாத்திருக்கோம். இந்த முறை வந்து 5 நிறுவனங்களை உள்வாங்கியிருக்கிறோம். ஒன்னு வந்து மாஃபா நிறுவனங்கள், அதை தனியா வளர்த்தெடுத்தோம். மாஃபா ஸ்ட்ராட்டஜி, மாஃபா அனலிட்டிக்ஸ், மாஃபா எஜுகேஷன் 3 நிறுவனங்களா இருந்தது. அந்த மாஃபா அனலிட்டிக்ஸ் வந்து நாங்க LTI மைண்ட்ரிக்கு கொடுத்துட்டோம். அதை வந்து மிச்ச 2 கம்பெனியும் இந்த CLHR நிறுவனத்தோட உள்வாங்கியிருக்கிறோம். ஓகே, அது 2 அக்விசிஷன். 3வது ஜாம்பே, 4வது தமிழ்நாடு சார்ந்த RG ஸ்டாஃபிங், 5வது பூனாவை சேர்ந்த பாம்பே சேர்ந்த கோர்ஸ் பிளேன்ற நிறுவனம். இந்த 5 நிறுவனங்களையும் உள்வாங்கியிருக்கோம். ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட், இன்ஆர்கானிக் growth and integration, மார்க்யூ இன்வெஸ்டர்ஸ். இந்த வாட்டி வந்து சென்ற முறை போலவே 164 ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த வாட்டி கொண்டிருக்கிறோம். அதுல வந்து முக்கியமான ஷேர் ஹோல்டர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்ரீதர் வேம்பு சோபோ. அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த நிறுவனத்துல. அதே போல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கவின் கே ரங்கராஜன், அதே போல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாரத் முருகா, அது போல NS ராஜன், அவர் வந்து மிக முக்கியமான டாடா சன்ஸ் நிறுவனத்துடைய மனிதவள மேம்பாட்டு தலைவராக இருந்தார், HR மேடா இருந்தாரு. அது போல வந்து 164 இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. 52 கோடி இதுவரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த நிறுவனத்துல. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12% ஷேர் வந்து இஸ் ஹெல்ட் பை பீப்புள் லைக் தெம். இந்த வாட்டி இப்ப எங்க ஆனுவல் ரிசல்ட்ஸ் உங்க முன்னால கொடுத்துருக்கோம். 1086 கோடி ரெவென்யூ, 44 இடங்கள்ல 90 அலுவலகங்கள். தமிழகத்தில் மட்டும் இந்த 90 அலுவலகங்கள்ல 14 அலுவலகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகே, எங்க தலைமையகம் வந்து பெங்களூர். ஆக்சுவலா பெங்களூரோட 2 எம்பியும் அங்கதான் இருக்கிறாங்க. அதனால அங்கதான் ஹெட் ஆஃபீஸ். தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் மாஃபா ஹவுஸ் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். 2.3% எங்க ப்ராஃபிட்டபிலிட்டி. எபிட்டான்னு சொன்னா earnings before interest, taxation, depreciation and amortization. ஏன்னா இப்போ ஒரு பொது நிறுவனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எபிட்டா இஸ் வெரி வேல்யூபிள், வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அந்த டேட்டா 2.3% எடுத்திருக்கிறோம். 90 அலுவலகங்கள், 44 இடங்கள் இந்தியா முழுக்க கால் பதிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் ரொம்ப ஆழமா கால் பதிச்சிருக்கிறோம். இப்போ 1400 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. எண்ட் யூசர்ஸ் 4 லட்சம் பேர் நாங்க இம்பாக்ட் பண்ணியிருக்கிறோம். 64 பேருக்கு மேல எங்க பிரான்சைசிஸ் இருக்காங்க, முகவர்கள். ஏன்னா முகவர்கள் அப்படின்றது கொடுக்க முடியும் இந்த துறையில காட்டின முதல் நிறுவனம் நாங்க தான்.
போன அவதாரத்திலையும் சரி இந்த அவதாரத்திலும் சரி. நம்ம பேசியா இதோட எப்படி நாங்கள் வளர்ந்தோம் அப்படின்றது இதை கம்ப்ளீட்டாக காட்டுது. நான் சொன்ன மாதிரி 2015 we started CLHR. So 2015 and then 2016 introduced asset light franchising model. Pandran sir சொன்ன மாதிரி like we have frankly the first, with the only HR company successfully doing the franchising model that way. So 2016 we started that. 2018 45 branches, 1,300 clients, 15,000 placements. Our H factor, in-house we have a good technology group. That way, 100க்கும் மேற்பட்ட technology people are there with us. That way, so எங்களுடைய whatever technology needs are there, we do that. We also have platform for HRMS. அதுக்கு தான் H factor அப்படின்ற பேர் வச்சு. So that we launched in 2018. 2019 ISO certification and we crossed the 200 crore turnover. அப்பையிலிருந்து we've been one of the fastest growing with a high compounded annual growth rate, CAGR அப்படின்னு சொல்லுவோம். So 2021 we crossed 300 crores, rated number 1 for geo spread among staffing firms. அது ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் we have our partners that way. So எங்களுடைய 40,000 பேர் அவங்க ஸ்டாஃபிங்ல இருக்கிறவங்கள they also take care. So in the widespread There's two lines of business. One is HR services, another is HR platforms. So services are the segment where organizations, clients look for expertise from us, for advice, for identifying their talent, finding talent. So those are the services. Hiring, staffing is about finding talent, and then skilling is the other service which we already talked about, CSR skilling, preparing students for jobs in colleges and various government skilling programs. And then HR advisory as a service, where organizations look for advice in HR as to how to run their talent. And then finally, payroll. Payroll is basically for organizations to pay the rewards and compensation for their employees. So all these services are offered by CLHR as HR services. சொன்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயி லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்றது, இப்போ முதல்ல ஒரு எம்ப்ளாயி கம்பெனிக்குள்ள வர்றாங்க, அதுதான் ரெண்டு விதத்துல வரலாம். ஹையரிங், ஸ்டாஃபிங். ஹையரிங்னா பெர்மனன்ட் ரெக்ரூட்மெண்ட். ஒரு கம்பெனிக்கு தினமலருக்கு வந்து ஆள் வேணும்னா அந்த ஆளை ரெக்ரூட் பண்ணி உங்க ரோல்ஸ்ல அவங்கள ரெக்ரூட் பண்றதுக்கு பேரு ஹையரிங். ஸ்டாஃபிங்கிறது எங்க ரோல்ஸ்ல எடுத்து, இப்போ தினமலர் வந்து இப்போ தமிழ்நாடு மட்டும் இருக்கீங்க, இந்தியா முழுக்க வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு ஆள் போடுறது, பாம்பேல ஒருத்தர், டெல்லியில் ஒருத்தர், இங்க ஒருத்தர், அவங்க எல்லாம் எங்க ரோல்ஸ்ல இருப்பாங்க, உங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. சரி, அந்த மாதிரி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கலாம், தினமலரா இருக்கலாம், யார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்கு ஆக்சுவலா 50 பேர் ஒர்க் பண்றாங்க. எங்க ஆளுக்கு வந்து ஹூ டஸ் த ரெஸ்பான்ஸ் மேனேஜ்மெண்ட் அங்க வந்து அந்த மாதிரி வந்து அதுக்கு பேர் ஸ்டாஃபிங். ரெண்டாவது முறை எங்க ரோல்ஸ் ஆனா உங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து அவுட் சோர்சிங் முதல் முறைப்படி நடக்கக்கூடிய ஸ்டாஃபிங். அது மாதிரி ஆட்கள் உள்ள வர்றவங்களை திறன் வளர்த்தல், அதுக்கு வந்து ஸ்கில்லிங். உள்ள இருக்கிற சர்க்கிள் போனீங்கன்னா எம்ப்ளாயி லைஃப் சைக்கிள் திறன் வளர்த்தல், அதுக்கு எல்லாத்தான் பேசின மாதிரி ஒரு சிஎஸ்ஆர் பேஸ்ட் ஸ்கில்லிங், இன்ஸ்டிடியூஷனல் ஸ்கில்லிங் அண்ட் கார்பரேட் ஸ்கில்லிங், இந்த மாதிரி இதுல இருக்கணும். அதுக்கு அடுத்து ஹெச்ஆர் அட்வைசரின்றது என்ன மாதிரி ஆலோசனைகள் தர்றது, ஒரு சிறு நிறுவனம் பெரு நிறுவனமாக உருவெடுக்கும் பொழுது என்ன மாதிரி கட்டமைப்புகள், ஸ்ட்ரக்சர், சிஸ்டம்ஸ், ப்ராசஸஸ் எல்லாம் போடுறது ஹெச்ஆர் அட்வைசரி. இது இன்னர் சர்க்கிள். அவுட்டர் சர்க்கிள் பாத்தீங்கன்னா அதை ரெண்டா பிரிக்கிறோம். இது வந்து பிளாட்ஃபார்ம் அப்படின்னா தொழில்நுட்ப உதவியுடன் அந்த அதே சேவையை இன்னும் எஃபிஷியன்டா கொடுக்குறது. பேசிக்கலி இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றப்போ வந்து இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா ஸ்டூடெண்ட் ஆஃப் ஸ்கில்லிங், ஒரு காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஸ்கில் லெவலை மேலே ஏற்றுறது அப்படின்றதுக்கு we have a platform called ProStart. இது மாதிரி வெளியே இருக்கிற ஒன்றுக்கும் கம்ப்ளைன்ஸுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், ஈஸிகாம், என்கேஜ்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஜாம்பேல வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே வந்து
நீங்க ஒரு ஆபீஸ்ல எல்லாம் எவ்வளவு அக்கறையா வேலை செய்யறாங்க, எவ்வளவு எந்தூசியாஸ்டிக்கா வேலை செய்யறாங்கன்னு பார்க்கறதுக்கு தொழில்நுட்ப உதவியுடன் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது என்ன செய்யும்னா, நீங்க என்ன சொல்றீங்க அந்த கம்பெனியை பத்தின்னு எடுத்து உங்க வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸை செயற்கை அறிவு AI மூலமாக அதுல இருந்து டேட்டா கேதர் பண்ணி இது இந்த கம்பெனில எல்லாரும் ரொம்ப ஆவலா ஒர்க் பண்றாங்களா இல்ல கடனேன்னு வேலை செய்யறாங்களா, அதை ஒரு மெட்ரிக்ஸ் போட்டு கொடுக்க முடியும் என்கேஜ்மெண்ட். அதே போல லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்ல இன்னைக்கு 1000 விமன் லீடர்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ 2வது முறையா நடந்துட்டு இருக்கு. 1600 பேர் இன்னைக்கு அதுல சேர்ந்திருக்காங்க. ஓகே, டிஜிட்டல் 2 மாசம் டிஜிட்டல்ல அந்த பெண்களை உருமாற்றி நல்ல தலைவர்களாக உருவெடுக்க வைக்கக்கூடிய அதுதான் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். இது போல ஒரு 5-6 இருக்கு. லேர்னிங் அப்படின்றது லேர்னிங் பிளாட்ஃபார்ம் சொன்னாங்க. 3வது அசஸ்மெண்ட்ஸ்ன்றது ஒருத்தர் உள்ள கம்பெனிக்குள்ள வர்றப்பே சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் ஒன்று பண்ணி, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்ங்கிறது உளவியல் சார்ந்த ஒரு பயிற்சி, ஒரு பரீட்சை வச்சு அவங்களை தேர்ந்தெடுக்குது. அதை டிசைன் பண்ணி டெலிவர் பண்ணி இன்னைக்கு 3.5 லட்சம் பேருக்கு இதை நாங்க அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது அசஸ்மெண்ட். இதுதான் வெளி சர்க்கிள். இது மாதிரி சிலது சர்வீஸாவே ஆஃபர் பண்றோம், சிலது டெக்னாலஜி பேஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்கி பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணிருக்கோம். இல்லாம ஒரு சில காலேஜஸ் எல்லாம் இருக்கும், சில ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்மால் டவுன்ல இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம்ல காமனா அதுல கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதுதான் ப்ரோஸ்கல் தான் இருக்கு. ப்ரோஸ்கல் ஸ்டூடெண்ட் அப்ஸ்கில்லிங். ஸோ இதுல எந்த காலேஜ்ல எந்த டிசிப்ளின்ல கூட நீங்க ஒரு ட்ரைனிங் வாங்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல சிவி போட்டீங்கன்னா மற்ற கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அதுல வருவாங்க. ஸோ இப்போ நான் இந்த காலேஜ், என்னோட காலேஜ் ரொம்ப சின்ன காலேஜ், ஆனாலும் எனக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா, அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க சேர்ந்து அதுல ட்ரைனிங் வாங்கிட்டு, அதுலயே ஆன்லைன் ட்ரைனிங்லாம் இருக்கும். அந்த ட்ரைனிங் நீங்க வாங்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்லயே நீங்க சேர்ந்து உங்க சிவி பெரிய பெரிய கம்பெனில அவங்க தேடிச்சா உங்க சிவி வரும். இல்லாட்டி நம்ம இருக்க சின்ன காலேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்க பெரிய கம்பெனி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் அங்க கேம்பஸ் இன்டர்வியூ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது காமன் லெவல் பிளேயிங் ஃபீல்ட்னு சொல்லணும். எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஈஸி காம்ப் இப்போ நம்ம இந்த கம்ப்ளைன்ஸ் என்ன இருக்கு, ஒரு கம்பெனில பிஎஃப் இருக்கு, இஎஸ்ஐ இருக்கு, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைன்சஸ் இருக்கு. இப்போ நீங்க நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்தீங்கன்னா அது இன்னும் காம்ப்ளிகேட்டட். நீங்க தமிழ்நாட்டில் உங்க ஃபேக்டரி இருக்கலாம், இல்லாட்டி உங்க ஹெட் குவார்டர்ஸ் இருக்கலாம். ஆனா நீங்க ஒடிஷா இல்ல அஸ்ஸாம் இல்ல மணிப்பூர் அங்க உங்க சேல்ஸ் பீப்புள், சர்வீஸ் பீப்புள் யாராவது அங்க இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும். நீங்க அங்க ஒரு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க சென்ட்ரலா ஒரு இடத்துல இருந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமா நீங்க அதை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ கவர்மெண்டே இதெல்லாம் ரொம்ப டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணணும். நீங்க நேரா போய் சலான் ஃபைல் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி தேவையில்லை. அந்த மாதிரி இதுக்கு சேர்ந்தாப்புல நம்ம பிளாட்ஃபார்மையும் டிஜிட்டலைஸ் பண்ணி அதை ஒரு ஹை லெவல் ஆஃப் ஆட்டோமேஷன் எடுத்தானே நீங்க டக்குன்னு சென்னையில இருந்துட்டு ஒரு thousands of labor laws உங்க கம்பெனியோட எவ்வளவு பெர்சன்டேஜ், எவ்வளவு நீங்க அதுக்கு ப்ரொஃபிஷியன்ட்டா, எவ்வளவு அதுக்கு நீங்க கம்ப்ளைண்டா இருக்கீங்கன்னா அது நீங்க இது பண்ணலாம். ஒரு சென்ட்ரலா இது பண்ணுச்சு. எம்என்சிஸ்ல நிறைய தேவை. பிகாஸ் எம்என்சிஸ்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியால இருக்கிற அவங்க பிரான்ச்ல கம்ப்ளைண்டா இல்ல, அந்த மாதிரி வயலேட் பண்றாங்க லேபர் லாஸ், அந்த மாதிரி அவங்க எப்போதும் சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இது இருந்தா அவங்க ஃபாரின் கண்ட்ரில இருந்து இதுல லாகின் பண்ணிட்டு அவங்க பிரான்ச்சோட கம்ப்ளைன்ஸ் எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டா ஃபுல் பிக்சர் வரும். அதுதான் ஈஸி கம்ப்ளைன்ஸ் சுருக்கமா ஈஸி காம்பனன்ட். ஜாம்பே பத்தி கேட்டார் சொல்லிட்டார். ஸோ தட் இஸ் மெயின்லி ஒரு அசஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப் பிளாட்ஃபார்ம். இனிஷியலா டிஜிட்டலா இந்த சர்வீஸ் எடுத்துன்னு போனதுல முதல் கம்பெனி ஜாம்பே தான். ஸோ ஜாம்பே இஸ் அபவுட் 13 years old. அவங்க அப்பவே ஃபுல்லா டிஜிட்டலைஸ் பண்ணி இந்த அசஸ்மெண்ட் ப்ராசஸ் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. H factor HRMS, that means ஒரு கம்பெனில நீங்க people related things எல்லாம் ஒரு HRMS மாதிரி இருப்பாங்க. அதுல நீங்க ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதுல நீங்க லீவுக்கு அப்ளை பண்ணா, நீங்க உங்க salary slip டவுன்லோட் பண்ணா, அந்த மாதிரி ஒரு பாப்புலர் அப்ளிகேஷன் அது HRMS. இந்த H factor is வேற ஒரு லெவல்ல அதை யூஸ் பண்ற மாதிரி, that's how it is conceived. இதே இதுல எல்லாம் AI is also there, right? இதே AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாத்துக்குமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. நீங்க எப்படி வருதுன்னு நீங்க கேட்கலாம். ஓகே, இப்போ சப்போசிங் ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு. அசஸ்மெண்ட்னா நீங்க பொதுவா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், சைக்காலஜிக்கல் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பீங்க. அதை வச்சுட்டு நீங்க என்ன கன்க்ளூஷன் டிரா பண்றீங்க,
அதுல இந்த கேண்டிடேட்டோட என்ன ஸ்ட்ரென்த், என்ன டெவலப்மெண்ட் ஏரியா, இந்த கேண்டிடேட் நம்ம ஹையர் பண்ணணுமா ஹையர் பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்க. பட் அதுல என்ன இருக்குன்னா அதுல ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்கு. இப்போ சார் வந்து பாத்தீங்கன்னா சார் சொல்வார் தட் இந்த ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா இந்த ஆளு நம்ம ரெக்ரூட் பண்ணலாம்னு நீங்க சொல்லலாம். பட் நீங்க சொல்லலாம் தட் இல்ல இந்த ரிப்போர்ட் பார்த்தோன்னா எனக்கு என்ன தோன்றதா இந்த ஆளை நம்ம எடுக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஓகே, அப்போ வந்து ஒரு சப்ஜெக்டிவிட்டி வருது, அவரோட சப்ஜெக்டிவிட்டி உங்க சப்ஜெக்டிவிட்டி அந்த மாதிரி வருது. அந்த சப்ஜெக்டிவிட்டி எப்படி எடுக்கிறது அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுது. இல்லாட்டி நீங்களே வந்து சப்போசிங் ஒரு சிவி ஒரு ரிப்போர்ட்டை நீங்க பாக்குறீங்க, டுடே யூ வில் சே எஸ் திஸ் இஸ் a good report, we should take this person. அதே ரிப்போர்ட் பை சான்ஸ் நீங்க 1 year லேட்டர் பாத்தீங்கன்னா அப்போ உங்க இருக்கிற மைண்ட் ஒரு மென்டல் ஃப்ரேம் எப்படி இருக்கும், அந்த ஃப்ரேம்ல நீங்க யூ மே ரிஜெக்ட் தட் சேம் பர்சன். ஓகே, ஸோ இதுதான் ஹியூமன் எரர், ஹியூமன் பயஸ்னு. ஸோ இது எடுக்கிறது தான் வந்து நம்ம இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ஸ் இன்டு an area of hiring and the recruitment இந்த மாதிரி அசஸ்மெண்ட் ப்ராசஸஸ்ல இருக்கு. அது தவிர நம்ம இன்டர்வியூஸ் அடுத்த ஸ்லைட் போகும். அடுத்த ஸ்லைட் will give the list of the clients. இதுதான் எங்களோட clients மெயினா. We'll come back. கிளைண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 1400 கிளைண்ட்ஸ் மொத்தம் இருக்காங்கம்மா. அதுல ஒரு லிமிட்டாக will come back. Most of the marquee clients சொல்லக்கூடியவங்க they are our clients. இதுல பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்ல இருந்து டிசிஎஸ்ல இருந்து இன்ஃபோசிஸ்ல இருந்து ஐடி நிறுவனங்கள் நிறைய இருக்கும். அதானியில இருந்து அம்பானி வரைக்கும் ஃபுல்லா அந்த மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் டொமைன்ல ரொம்ப அதிகமா இருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கம்பெனிஸ்ல 2/3 எங்க கிளையண்டா இருக்கிறாங்க. அதே போல பார்மசூட்டிக்கல் நிறுவனங்கள் இருக்கிற டாக்டர் ரெட்டி லேப்ஸ்ல இருந்து அப்பார்ட் வரைக்கும் கிளையண்ட்ஸ். இதுதான் எங்களுடைய முக்கியமான ஸ்ட்ரென்த் நினைக்கிறோம். 1400 கிளையண்ட்ஸ், முக்கியமான கிளையண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போ வந்து இன்க்ரீசிங்லி ஒரே கிளையண்ட்டுக்கு எங்களுடைய 12 சேவைகளையும் அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு கிளையண்ட் எடுத்திருக்கோம். அவங்களுக்கு எங்கிட்ட இருக்கிற 12 சர்வீசஸ்மே அந்த கிளையண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுதான் அந்த கிராஸ் செல்லிங் சொல்லக்கூடிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்